நீங்கள் எங்கே சென்று விட்டீர்கள்? இதோ நான் வருகிறேன். இல்லங்க, என்னை தடுக்காதீர்கள். என் நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தி எனக்கு துரோகம் செய்து விட்டார். இந்த சிவகாமியை மறந்து விட்டார். நான் இனிமேல் உயிரோடு இருந்தால் சரித்திரம் சபிக்கும், வரலாறு தோற்றும். விடுங்கள் என்னை. என்னை விடுங்கள். நான் சொல்வதை கேளுங்க. என்னை தடுக்க நீங்கள் யார்? பல்லவ பேரரசே, என்னை உங்களை பிரிக்க வந்த இந்த பாவியை பாருங்கள். இந்த அவளின் குரல் உங்கள் காதில் கேட்கவில்லையா? நரசிம்ம பல்லவரே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? சிவகாமி, என்னை பார். நான் தான் நரசிம்ம பல்லவன். சுவாமி, வந்து விட்டீர்களா? வந்து விட்டேன். கால் கடுக்க நடனம் ஆடி என் காதல் ராணியே, கடல் தாண்டி போனவன் உன்னை தேடி ஓடி வந்து விட்டேன். பிரபு, இப்போதுதான் வழி திறந்ததா? இனிமேல் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். என் மூச்சு என்னை விட்டு பிரியும் வரை நீதான் என் பட்டத்து ராணி, பல்லவத்து அரசி. பிரபு, யார் என்று கவனிக்காமல் உங்களை பாவி என்று சொல்லிவிட்டேன். இந்த பாவியை மன்னித்து விடுங்கள். பரவாயில்லை, வாருங்கள், அரண்மனைக்கு போகலாம். போமே. கோபால், நல்ல நேரத்துல நீ வந்து நீலாவை காப்பாத்து. அம்மா, இந்த பொண்ணு யாரு? ஒரு பைத்தியக்கார பொண்ணை குணப்படுறதுக்காக மகாபலிபுரம் போறேன்னு சொன்னேன். அது இவங்கதான். சரி, நீ எப்ப இங்க வந்த? நான் உன்னை பார்க்கத்தாவா வந்துகிட்டு இருந்தேன். வர்ற வழியில இந்த பொண்ணு பைத்தியம் பிடித்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது. நானும் கூட ஓடியாந்தேன். இப்படிதாங்க நம்ம அடிக்கடி வெளியில ஓடி போயிடுறாங்க. ஓஹோ. பிரபு, யார் இவர்? இவர்தான் என் ஃப்ரெண்டு டாக்டர் கோபால். யார் யார் சுவாமி? பரஞ்சோதி தெரியவில்லை? நமது படைத்தளபதி பரஞ்சோதியை தெரியவில்லையா? வணக்கம் மகாராணி. மகிழ்ச்சி. ரவி, புறப்படுவோமா? புறப்படுவதா? தளபதியார் உங்களை எங்கே அழைக்கிறார்? மறுபடி போருக்கு போக போகிறீர்களா? வேண்டாம் சுவாமி, வேண்டாம். இல்லை, போருக்கு போகவில்லை. அதாவது நீ, நான், தளபதி பரஞ்சோதி, மேக்காப்பாளன் எல்லோரும் பேலஸுக்கு அரண்மனைக்கு போகிறோம். வாருங்கள், வாருங்கள். நீலா, அப்பா. அம்மா வந்துட்டே. அம்மா வா. இப்பதாம்மா என் மனசுக்கு நிம்மதியாச்சு. இதோ வந்து விட்டேன் அப்பா. இனிமேல் நமக்கு கவலையே இல்லை. யார் வந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். தெரியவில்லை? இவர்தான் மாமல்லபுரத்து மணிவிளக்கு, நரசிம்ம பல்லவர் மகாராஜா. இவர்தான் என் தந்தை, ஆயன சிற்பி. நான் நடனமாடும் போது அதையெல்லாம் சிலையாக செதுக்கினாரே, மறந்து விட்டீர்களா? டாக்டர், என் மக எங்க ஓடினா? என்ன ஆச்சு சொல்லுங்க சார். தற்கொலை செய்துக்கவே போயிட்டாங்க. நல்ல வேளை என்ன பார்க்க வந்த என் நண்பர் ரவிதான் நீலாவை காப்பாத்தினார். அப்படியா? என் மக உயிர் மீட்டு கொடுத்துட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. ஐயோ அப்பா, அப்பா. இவர் நரசிம்ம பல்லவர், உங்கள் ஒரு நாள் மருமகன். அவரை போய் தம்பி தம்பி என்று அழைக்கிறீர்கள். இது நியாயமா, முறையா? மகாராஜா, என் தந்தையின் தவறை மன்னித்து விடுங்கள். மகளே, உனக்கு விடுவு காலமே வராதா? தம்பி, என் பொண்ணு என்னென்னமோ உளறாளே நினைச்சு வருத்தப்படாதீங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. நான் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டேன். நீங்கள் தானே அப்பா வருத்தப்பட்டீர்கள். இந்த நடனக்காரியை நாடாளும் மன்னர் விரும்ப மாட்டார் என்று. இப்போது என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த சிவகாமியின் சபதத்தை நிறைவேற்றிவிட்டு வந்து விட்டார். அப்பா, பாருங்கள், வாதாபி பற்றி எரிகிறது. சாளுக்கிய அரசு சாம்பலாகிவிட்டது. புலிகேசி தொலைந்தார். தொலைந்து விட்டார் புலிகேசி. தொலைந்தே போய்விட்டார். இதோ புலிகேசி மீண்டும் வந்து விட்டார். மகாராஜா, அட பாவி, என் சக்கரவர்த்தி கிட்டே இருந்து இனிமேல் பிரிக்கவே முடியாது. போ போ. அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. கொஞ்ச நேரம் கண்ணை செந்துட்டேன். அதுக்குள்ள வழக்கம் போல நீலா தற்கொலை பண்ணிக்க போயிடுச்சு. நடிக்கின்றான் நடிக்கின்றான். இவனை நம்பாதீர்கள். எடுங்கள் வாளை, வெட்டுங்கள் இவன் தலையை. ஏ புலிகேசி. சிவகாமி, மகாராஜா, இவன் உன்னால் சாகக்கூடாது.
நானே வெட்டுகிறேன். உத்தரவு மகாராஜா. இந்தாருங்கள். ரவி, நீலாவுக்கு சிவகாமிக்கு ஓய்வு தேவை. கொஞ்சம் அந்த புறத்துக்கு அழைத்து கொண்டு போகலாமா? சிவகாமி, அந்த புறத்துக்கு போகலாமா? என் மாமன்னர் எந்த புறத்துக்கு அழைத்தாலும் நான் வருவேன். வாருங்கள் மகாராஜா. டாக்டர், நீ ஒண்ணும் கவலைப்பட. சிவகாமி, நாடே உறங்கி விட்டது. இனியும் கண் விழிப்பது உடம்புக்கு ஆகாது. ஆமாம் ஆமாம், பஞ்சனை தயாராக இருக்கிறது. நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கள். நான் வெண்சாமரம் வீசுகிறேன். எனக்கு எதற்கு? நீதான் களைத்து போயிருக்கிறாய். மகாராஜா, உத்தரவு கொடுத்தால் நான் போய் கனிகள் கொண்டு வருகிறேன். கத்தியை கொடுங்கள். மகாராஜா, முதலில் படுத்து தூங்கு. ஐயோ ஐயோ, நான் என்ன போருக்கா போனேன்? ஆனால் இனிமேல் உங்களை நான் தனியாக போருக்கு அனுப்பவே மாட்டேன். சரி சரி, படுத்து தூங்கு. அப்படி என்றால் நீங்கள் எனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டும். கதையா? ஆமாம், வாதாபிய வென்ற வீரக்கதை சொல்லுங்கள். காலம் போராது சிவகாமி, அது பெரிய கதை, தொடர் கதை. பல இரவுகள் சொல்ல வேண்டுமே. என்று முதலிரவாக இருக்கட்டுமே. என்ன? உட்காருங்கள், கதை சொல்வதற்காக. மகாராஜா, சிவகாமி, இந்த இது என்ன மகாராஜா, வைரமா? இல்லை, சாளுக்கிய நாட்டில் சாவிரி பழம். சாவிரி பழம் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இது பழுக்குமா. அதிசயமான பழம். ஆமா, இதை சாப்பிட்டால் நினைத்தது நடக்கும், நடந்தது நிலைக்கும். மகா இனி தூங்கித்தான் தீர வேண்டும். மகாராஜா, என்னை தனியாக விட்டுவிட்டு நீங்கள் எங்கு போகிறீர்கள்? அரசாங்க வேலைகள் அதிகம். மகாராஜா, உங்கள் மணிமுடி எங்கே? எல்லோரும் இந்நாட்டு மன்னர் இல்லையா? இது ஒரு கோரமான சாபக்கேடு ரவி. 3 வருஷத்துக்கு முன்னாலதான் நடந்ததான் இந்த கொடுமை. ஆமா தம்பி, என் பொண்ணு காலேஜில் படிக்கிற போது சரித்திரம்னா அவளுக்கு உயிர். ஒரு சமயம் பல்லவ சரித்திரத்தை ஆராய்ச்சி பண்றதா சொல்லி ராத்திரி பகலும் காலேஜ் வாசகசாலையிலேயே குடியிருந்தா. உயரமான இடத்துல இருந்த ஏதோ ஒரு புத்தகத்தை தானே எடுக்கும் போது ஏணி தவறி விழுந்துடுச்சு. எங்க நீலாவுடைய வாழ்க்கையில இடி விழுந்துடுச்சு. அந்த அதிர்ச்சியினால் ஏற்பட்ட சித்தப்பிரமதானா இது? அதுல இருந்து தன்னை பல்லவர் காலத்தை சிவகாமின்னு நினைச்சு நரசிம்ம பல்லவர் தன்னை ஏமாத்திட்டதாக புலம்பி எப்ப பார்த்தாலும் தற்கொலை செய்துக்கு ஓடுது. ஆமா தம்பி, ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் என் பொண்ணு மாடியில இருந்து குதிச்சாலோ கடல்ல போய் விழுந்துட்டாலோ அப்படின்னு எனக்கு ஒரே அதிர்ச்சி. தம்பி, அவ சாக துடிக்கிறான், நான் செத்துக்கிட்டே இருக்கேன். ஆமா, அந்த அதிர்ச்சியில தான் எங்க அண்ணன் காலு விழுந்துடுச்சு. வாத நோயால நடமாடக்கூட முடியாம படுத்த படுக்கை ஆயிட்டார். டாக்டர், எங்க சொத்து பூராவும் தரோம், எப்படியாவது நீலாவை மீட்டு கொடுங்க டாக்டர், மீட்டு கொடுங்க. கவலைப்பட, டாக்டர் கோபால் நிச்சயம் குணப்படுத்துவார். ரவி என் கூட இருக்கிற வரைக்கும் அதை பத்தி கொஞ்சம் கூட சந்தேகம் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, பெரிய தவறு பண்ணிட்டேனே. இவர் யாருன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்தவே இல்லையே. மை வெரி டியர் ஃப்ரெண்ட் ரவி, லீடிங் லாயர் இன் மெட்ராஸ், டாப் மேன் இன் தி ஃபீல்ட், அந்த பிரபல வக்கீல் சின்னத்துரையோட மகன். யார் யார் யாரு? நம்ம பாரத்லா சின்னதுரையா? ஆமாங்க. அடே தம்பி, உங்க அப்பா எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராச்சே. அவர் இறந்து போன ஒரு பாடு நம்ம 2 குடும்பத்துக்கும் தொடர்பே இல்லாம போயிட்டு போகட்டும். இப்போது உன்னை சந்திக்க முடிஞ்சது, ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. ஆமா, நீங்க எப்படி அந்த நேரத்துல அங்க போனீங்க? இப்ப எனக்கு கோர்ட்டு விடுமுறை. எனக்கு இந்த ஓவியம் வரையறதுல கொஞ்சம் ஆசை. நண்பர் கோபால் இங்க இருக்காரு எனக்கு தெரியும். அவரையும் பார்த்துட்டு மாமல்லபுரத்து சிற்பங்களை எல்லாம் சித்திரமா வரையலாம்னு வந்தேன். வந்த இடத்துல ரொம்ப நல்லதா போச்சு. நீலாவுக்கு குணமாகிற வரைக்கும் இவரும் இங்கேயே இருப்பாரு இல்ல? என்னங்க இது? நான் என்ன டாக்டரா? ஏன், நீ ஒரு வகையில டாக்டர் தான். தூக்கு தண்டனை வாங்கின எத்தனையோ நிரபராதிகளை நீ சாவுல இருந்து காப்பாத்திருக்கிற. சமயோஜிதமா நீ நரசிம்ம பல்லவர்னு சொல்லலைன்னா நீலாவை உயிரோட பார்த்திருக்க முடியுமா? ஆமா தம்பி, நீ போயிட்டுனா மறுபடியும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால டாக்டருக்கு உதவியா கொஞ்ச நாளைக்கு நீ இங்கேயே தங்கிக்கிறேன். நல்லதுங்க. ஓய்வு நேரத்துல ஓவியம் வரையறதை விட
ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு உறுதுணையா இருக்கிறது நானும் விரும்புறேன். ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நேரம் ஆயிட்டுது, நீங்க எல்லாம் போய் படுத்துங்க. தம்பி, அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போ. வாங்க.